ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எஸ் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் ரிவ்யூவாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு யூஸர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10,000 கிலோமீட்ரு பக்கமாக வந்து நம்ம ஓட்டிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யூஸர் ரிவ்யூவாகவே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி போர்ஷன்லேருந்து பார்க்கலாம். இதுதான் நமக்கு வண்டியோட அவுட்லுக்கு. அசோக் லைலாண்ட் 5 போல்ட் வண்டி. 5 போல்ட் வண்டி இந்த தோஸ்து ப்ளஸ் எக்ஸல் எல்எஸ் வேரியண்ட்டு. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேரியண்ட் வருதுங்க. 3 வேரியண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்இ, எல்எஸ் அண்ட் எல்எக்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வண்டியில் இருக்கிற அந்த இது எல்லாமே பார்த்துடலாம், நம்மளுடைய வண்டியில் என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புல்ஸ்டோன் ஸ்பீக்கர் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து கேஎம்எஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியில் வந்து நம்ம மாட்டினது. இவங்களோட டீட்டெயில்டு என்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கரு, 2 வந்து சரவுண்டு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம வந்து 2.1 மாட்டியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7,000 எபோவ் வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க டீட்டெயில் எல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக அந்த டோல்கேட்டில் வந்து அந்த இந்திக்கார பசங்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட மாட்டினது. இது ஒரு 500 வந்துச்சு. அப்புறம் வந்து முன்னாடி வந்து பிளாக்கில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், அது வந்து ஒரு 400 வந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வண்டியோட லுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிபியு அந்த இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து வாங்கினது நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சென்டர் சீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் கண்ணாடி இது வரும்ல, அது பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து எனக்கு 3 அக்சசரிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அம்மன் மோட்டர்ஸில் தான் இந்த வண்டி எடுத்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டிட்டோம். எடுத்து வந்து ஒரு 3 மாதம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தோஸ்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போலோ டயர் வாங்கிக்கோங்க. அப்போலோ டயர்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்குது, மற்ற டயர் எப்படின்னு தெரில. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 195 R15 LT. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டியூப்லெஸ்ஸு. மேபி இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டியூப்லெஸ் எடுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா லோடு போட்டோம் அப்படின்னா டயர் வந்து ஃபுல்லாகவே உட்காருது. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா டயர் ஃபுல்லாகவே உட்காருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து நான் டியூபாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் இஷ்யூக்கு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீ டியூபாக எடுக்கிறது பெஸ்ட்டு. ஆமாம், ஒரு யூஸராக ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது ஃபேஸ் பண்ண இஷ்யூ. ஆமாம், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி எடுக்கும்போது வந்து அக்சசரிஸ் இவ்வளோ தான், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டு தான் வருது. ஃப்ரண்டில் வந்து 3 கட்டு, பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கட்டு வரும். இது வந்து ஆக்சுவலாக வந்து லீஃப்னு சொல்லுவாங்க. நம்ம இது வந்து நம்மளுக்கு வந்து கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து 4 லீஃப் வரும். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 லீஃப் வரும். மொத்தமாக இது தான் வண்டியோட லுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 அடி போட்டிருக்கோம். லென்த் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் எல்லாவே பண்ணியிருக்கோம் 9.25 அடி, ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம உள்ள அந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் வந்து நம்ம எங்கே செஞ்சோம் அப்படின்னா விஜயமங்கலம். உங்களுக்கு வேணாலும் நம்பர் இது தரேன், அவங்களோட நம்பர் இது தரேன், இது பண்ணி பேசிக்கோங்க, ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா செஞ்சு தராங்க, கண்டெய்னர் நல்லா செஞ்சு தராங்க. அவங்க நம்பர் வேணாலும் கான்டாக்ட் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணி போய் உங்களுக்கு வண்டி எதோ கண்டெய்னர் போகணுன்னாலும் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க, நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அவங்க நம்பர் வேணாலும் அவங்களுக்கு நம்பர் தரேன், பேசிக்கோங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, மண் அடிச்சிருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து
டீசல் டேங்கை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பன் பண்ணுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து இந்த டீசல் பம்பில் வந்து பிரச்சனை வருது. இதை நான் ஃபேஸ் பண்ணலை, ஆக்சுவலாக யூடியூப் சேனலில் பார்த்தது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க, சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும், ஓகேங்களா? இதில் நான் என்ன இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வண்டியோட அட்வான்டேஜ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அந்த ஹாட் ப்ளூ ஆயில் வந்து வராமல் இருக்குது. அந்த இது ஹாட் ப்ளூ வந்தாலும் கொடுத்துருப்பாங்க. ஹாட் ப்ளூ வந்து வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஹாட் ப்ளூ வந்து வந்தாலும் இந்த பவர் சிம்பிள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வண்டியில் ஹாட் ப்ளூ கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஹாட் ப்ளூ இல்லாத வண்டி தான். ஹாட் ப்ளூ இல்லாத வண்டி தான் கேட்டு வாங்கினேன். ஹாட் ப்ளூ வருதா என்னன்னு தெரில, ஆனால் ஹாட் ப்ளூ நான் இல்லாத வண்டி தான். ஏன்னா அது தனியாக ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹாட் ப்ளூ இல்லாத வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீடு கியர் பாக்ஸு, 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வித் ரிவர்ஸ், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெக் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியோட ஸ்பெக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஸ்பெக்கு தோஸ்து எக்ஸல் ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? இதில் வர இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வருது. டர்போ சார்ஜு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜு அந்த கூலிங் சிஸ்டம் வருது. சிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 சிசிக்கு 1478 சிசி வருது, ஓகேங்களா? மேபி 1500ன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதில் என்ன தப்பு பண்ணிட்டாங்க, இதில் என்ன பவர் உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா 70 ஹெச்பி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக மற்ற பிராண்டில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து இன்ட்ரா V50 எடுக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 80 ஹெச்பியோ 90 ஹெச்பியோ சொல்லியிருந்தாங்க. அது பவருமே நல்லா நீட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 70 ஹெச்பி தான் கொடுத்துருக்காங்க, 3300 RPM. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 190 Nm, 1600 2400 RPM கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது தெரியுதுங்களா? ஆக்சிலேட்டர் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலும், மேலில் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பிக்கப் வந்து ரொம்பவுமே சடன் பிக்கப் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சடன் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து என்னையை பொறுத்தளவு தோஸ்து இதுக்கு BS4ங்கிறது வேறு. அது நான் ஓட்டியிருக்கேன். BS4 நல்லா டார்க் நல்லாயிருக்கும், நல்லா சடன் பிக்கப் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா லோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சடன் பிக்கப் இது இந்த வண்டியில் கிடைக்க மாட்டேங்குது, ஓகேங்களா? அது ஒரு மெயினான இஷ்யூ அது, சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேலோடு கெப்பாசிட்டி 1600 கிலோ போடுறாங்க. 1600 கிலோ அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுறது வந்து 1600 சொல்லியிருக்காங்க பேலோடு கெப்பாசிட்டி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேபி போட்டுக்கலாம், ஒரு 2 டன்னுக்குள்ளே வர மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் 2 டன்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த லீஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப புல்லப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லோடிங் கெப்பாசிட்டி கரெக்டாக போட்டுக்கோங்க. லீஃப் அடிச்சிங்கன்னா பார்த்து இது பண்ணி போட்டுக்கோங்க, சரிங்களா? அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. லீஃப் ஆனால் இப்போ புது வண்டி எடுக்கிறீங்கன்னா உடனே லீஃப் அடிக்காதீங்க, கிளைம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரௌன் இருக்குல்ல, இந்த க்ரௌனு இது வந்து ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா ஏதோ இன்சூரன்ஸு கிளைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க, அது பார்த்து என்னென்னு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்னொன்று நான் இந்த வண்டியில் வேறு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரியுதுங்களா, அந்த உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த சுவிட்சு தெரியுதுங்களா? இந்த சுவிட்சை வந்து சப்போஸ் பிக்கப் இல்லாமல் இருக்கப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஹீட்டு ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களே சொல்கிறாங்க, கம்பெனிலேருந்தே சொல்கிறாங்க, டக்குன்னு தீப்பற்றிக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு பண்ண வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க.
அதனால் வந்து இது மேபி வந்து பார்த்திங்கன்னா இது அவங்க கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஆர்பிஎம்மில் 2000 ஆர்பிஎம்மில் ஓடுது. அப்படிங்கும்போது நம்மளே உள்ளே இருக்கிறதுக்கே நம்மளுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா இன்ஜின் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நாய்ஸ் கேட்குது உள்ளே சப்போஸ் இருந்தோம்னா. இதில் இன்னொன்று இஷ்யூ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி சடன்னு சவுண்டு கேட்குறது. வண்டியை ஆன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாகவே தெரியுது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டேன். இது செகண்ட் சர்வீஸ் போகுது. இந்த இஷ்யூ வந்து அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம இது பண்ணணும். இது உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேட்குதான்னு மட்டும் பாருங்கள். மாதிரி தனியாக ஒரு நாய்ஸ் கேட்கும். இந்த நாய்ஸ் வந்து என்ன இஷ்யூன்னு தெரில. ஆமாம், இது வண்டி எடுத்து ஒரு 10,000 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு. இது வந்து நம்ம இன்னி செகண்ட் சர்வீஸில் தான் இப்போ இன்னும் 10,000 கிலோமீட்டரில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. செகண்ட் சர்வீஸில் தான் நம்ம கொடுத்து பார்க்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வண்டி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி டயரில் வந்து கல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஓன் கம்பெனி டிரைவராக ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து விட்டு ஓட்டுங்க. அது இல்லைனா இதுக்கு தனியாக கூட ஒரு கொக்கி இருக்குது, அந்த மாதிரி கூட வாங்கி கூட யூஸ் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா இது வந்து டயரை வந்து சீக்கிரம் வந்து இதாக்கிரும். அதனால் வந்து மேபி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயரில் வந்து கல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் கல் எடுத்து விட்டு ஓட்டுங்க. ஏன்னா டயர் கொஞ்சம் லைஃப் வரும். ஓகேங்களா? வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட வந்து அவுட்லுக்கு இன்டர்லுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். ஆமாம், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆனால் நான் எடுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் அசோக் லைலாண்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பிராண்டு நல்ல பிராண்டு தான். ஆனால் இவங்க அந்த இது சொன்னோம் பார்த்திங்களா, அந்த பொல்யூஷன் அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஹை ஆர்பிஎம்மில் ஓடுது. அதனால் வந்து ஆட்ப்ளூ வந்து இப்போ இது பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் வந்து அது ரொம்ப ஹை ஆர்பிஎம்மில் ஓடும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது யூடியூப் சேனல்லாம் ஒரு இதில் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஓடும்போது ஒரு வண்டிலாம் ஃபயர் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம பொழைக்கிறதுக்கு தான் வண்டி எடுக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்க சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம இந்த வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எப்படி ஓட்டுறோம் அந்த வண்டி அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதோ குறைகள் நிறைகள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குறை நிறைகளை சொல்லுங்கள், அதை திருத்திக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்பி தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் பார்த்திங்களா, இந்த ஹேண்டில் இந்த இது வருது பார்த்திங்களா, இது எல்லாமே சேர்த்து தான் 500. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரோ கோயம்புத்தூர் சைடில் இருக்கீங்க, வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த கருமத்தம்பட்டி டோல்கேட் தாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே நிற்பாங்க இந்திக்கார பசங்க. அங்கே இது பண்ணிங்கன்னா உங்கள் ரேட்டு கம்மியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு இந்த வண்டியில் ஏதோ டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் இந்த வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம எங்கே வண்டி ஓட்டுறோம், அதில் எவ்வளோ வருமானம் வருது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம வீடியோக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கு அசோக் லைலாண்ட் 5 போல்டு தோஸ்ட் எக்ஸல் ப்ளஸ். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த கேஎம்ஸ் அந்த ஆடியோ செட் இருக்குல்ல, அது இந்த கண்டெய்னர் அவங்க நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் என்னென்னு கூப்பிட்டு சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயில் வேணால் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எங்கே ஓட்டுறோம், எவ்வளோ சம்பளம் வருது, நம்மளுக்கு இந்த வண்டியில் எவ்வளோ நிற்கிது, எவ்வளோ டீசல், எவ்வளோ இன்கம், எவ்வளோ செலவாகுது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போடுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா உங்களை நம்பி ஃபேமிலி இருக்காங்க. அதனால் வந்து சேஃபாக இருங்க. சேஃப் ரைடு சேஃப் ஃபேமிலி.
சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.